Ephesians chapter 5 verse 16. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 14. அப்படி நீங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. அந்த வசனத்தை தியானம் பண்ணுங்க. ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் பேசினார். நேரத்தை குறித்து பேசினார். நமக்கு அதிக நேரம் இல்லை. இது தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். We have to understand and know this. As a child of God, as the children of God, தேவனுடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள், பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருடைய ராஜ்யத்துக்கு. பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த பூமியில. ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நமக்கு நேரம் இல்லை. We don't have much time. அழிவு வந்து கொண்டிருக்கிறது, நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது, பிசாசுடைய ஆட்சி வந்து கொண்டிருக்கிறது. The kingdom of Satan is being established in this world. வெளிப்படுத்தல் புத்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது யாராலும் மாற்ற முடியாதது. No one can change the prophecy that's written in the book of Revelation. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் அது மாற்ற முடியாதது. எதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே நடைபெறி கொண்டிருக்கிறது. It's fulfilling. நிறைவேறி கொண்டிருக்கிறது. எக்காலம் சத்தம் மிக சீக்கிரத்தில் நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவர் மிகுந்த சேனையோடு இந்த பூமிக்கு திரும்ப போகிறார். தேவனை ஆராதிக்கும் பொழுது எத்தனை பேர் அந்த எக்கால சத்தம் நீங்க கேட்டிருப்பீங்க எனக்கு தெரியாது. Anyone heard the trumpet sound? The angels was worshiping along with us. என்னோட ஜெபம் இதுதான். நீங்களும் அதை பார்க்க வேண்டும், நீங்களும் அதை கேட்க வேண்டும் என்று சொல்லி. Hallelujah. ஜெப நேரங்களிலே குறிப்பா ஒரு சத்தம் எப்பவுமே கேட்கும். The ticking sound. The ticking sound. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இதுதான் இந்த நேரமும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். We don't have much time. அதிக நேரம் நமக்கு இல்ல. We have very limited time. குறுகிய நேரம் தான் இருக்கிறது. கேள்வி வாசிக்கிறீங்களா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மத்தியவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னாது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுபான வெறிகளெல்லாம் ஆவியினாலே நிறுத்தி சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை சோஸ்தரித்து தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மறுபடியும் அந்த முதல் வசனம் வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதா. நாட்கள் எப்படியா இருக்கிறதா? பொல்லாதவைகளாய் இருக்கிறதா. ஓகே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா காலம் பொல்லாதமாய் இருக்குதா. அப்படினா the days are evil. So redeem your time. Make use of the time that is given to us. இந்த நேரம் நமக்கு குறுகியாய் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அதிக நேரம் நமக்கு இல்ல, குறுகிய நேரம் தான் இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றார், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க இந்த நேரத்தை. அப்ப இந்த வருஷத்துல ஆண்டவர் பாருங்க, முக்கியமா இந்த காரியத்தை மறுபடியுமாக ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறார். இந்த வசனத்தின் மூலமாக ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறார். காலத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இந்த சீசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, புரிந்து கொண்டு, எந்த காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு
ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் உங்க மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, எந்த காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? பொல்லாத காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 21 வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 21. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 60 இடங்களிலே இந்த காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 60 இடங்களிலே பைபிள் பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல 60 பகுதியில இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. நேரத்தை குறித்து, காலத்தை குறித்து, நேரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 563 வசனங்கள் நேரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 563 verses has been written about time. 563 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பைபிள்ல நேரத்தை குறித்து. அப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த நேரத்துக்கு அவ்வளவாய் முக்கியம் கொடுக்கிறார். இந்த நேரத்துக்கு முக்கியம் கொடுக்கிறார். Time is precious. Do not waste your time. Do not waste your time. Time is precious. ஒரு பகுதி நீங்க பாத்தீங்கன்னாக்கா அழிவு, இன்னொரு பகுதி நீங்க பாத்தீங்கன்னா கொள்ள நோய், இன்னொரு பகுதி நீங்க பாத்தீங்கன்னா சாத்தானுடைய ஆட்சி வந்து கொண்டிருக்கிறது. Satan's kingdom is being established on this earth. மூன்று பகுதி நம்ம பிரிக்கும் பொழுது, ஒன்று அழிவு, ஒன்று நோய், இன்னொன்று சாத்தானுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பூமியில. 6 அப்படியே இந்த காரியம் வந்து கொண்டிருக்கிறது. It's already started. It's coming. சாத்தானுடைய ஆட்சி வந்து கொண்டிருக்கிறது. தேவஜனமே, ஆண்டவர் இந்த விழிப்புணர்வை கொடுக்கிறார். God is giving you this discernment, பகுத்தறிவு. இந்த காலத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். You need to understand the time, the season. எந்த காலத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்ற நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, walk in wisdom. ஞானத்துல நடங்க, ஞானத்துல இருங்க அப்படின்னு சொல்றாரு. Claim your time. ஒன்றே ஒன்றுதான் நீங்க சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த காலகட்டத்துல இந்த நேரத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என்னை பயன்படுத்துங்க. கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. இந்த வருஷத்துல என்னை பயன்படுத்துங்க. இந்த வருஷத்துல என்னை பயன்படுத்துங்க. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இந்த வசனம் அப்படியே எழுதப்பட்டதனால காலத்தை புரிந்து கொண்டு நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னது போல நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஆண்டவரோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா உங்களை வெளிப்படுத்துவார். நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஒன்றே ஒன்றுதான் நீங்க சொல்ல வேண்டும். மனதார உண்மையா நீங்க சொல்ல வேண்டும். உள்ளத்தை திறந்து நீங்க சொல்ல வேண்டும். உண்மையா நீங்க அறிக்கை செய்ய வேண்டும். ஒரு வாயால நீங்க அறிக்கை செய்தா அது பிரயோஜனம் இல்ல. ஆனா உண்மையா மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க உண்மையா அறிக்கை செய்யும் பொழுது, ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் என்ன செய்ய வேண்டும் அப்படியே நீங்க கேள்வி கேட்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் வெளிப்படுத்துவார், இதை செய் அப்படின்னு. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். God is searching for the vessel to be used mightily in this end time. இந்த கடைசி காலத்துல அப்படிப்பட்ட பாத்திரம் உபயோகப்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும், நிரப்பப்பட வேண்டும், பிறருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார். முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷத்துல இரண்டாவது நாள் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். 2nd of January. இதுதான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Do not waste your time. Time is precious. நேரம் போச்சுனா மறுபடியும் மீட்டெடுக்க முடியாது. God is telling, இது வரைக்கும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிருக்கலாம். It's okay.
But after this, redeem your time. உங்க நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. After this, every day, Lord, use me. ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். எப்படி சொன்னா, சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆத்துமா கொடுத்திருக்கலாம். ஒரு ஆத்துமாவோ இல்ல 2 ஆத்துமாவோ உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். இதை நீங்க எப்படியாவது ரட்சிப்புக்குள்ளாக நீங்க நடத்த வேண்டும் என்று சொல்லி, ஆனா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருனே தெரியாத ஒரு ஆத்துமா ஆண்டவர் உங்களை நம்பி கொடுக்கிறார்னா எதுக்கு கொடுத்தார்? முதல்ல யோசிச்சு பாருங்க. Why does this person came to me? எதனால இந்த ஆத்துமா என்னிடத்தில் வந்தது என்று சொன்ன ஆண்டவர் அனுப்பினார். உங்களை நம்பி அனுப்பினார். எப்படி ஆண்டவர் யோபை நம்பினாரோ அதே போல ஆண்டவர் உங்க மேல நம்பிக்கை இருந்தனால தான் ஆண்டவர் இந்த ஆத்துமாவை கொடுத்தார், நீங்க நடத்தும்படியாக. ஆனா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த இரத்த பலி உங்க தலையில இருக்கிறது. எந்தெந்த ஆத்துமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரோ, உங்களுக்கு அறியாம கொடுத்தாரோ, நீங்க நடத்தும்படியாக, ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியாக, தேவனோட வார்த்தையை நீங்க கொடுக்கும்படியாக. Sometimes you just missed it. நீ ஆண்டவர் யோசிச்சு பார்க்க சொல்றேன். Think about it. Think about it. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்க? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆத்துமா யாரெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்க? நடத்தாம நீங்க போனீங்க, கண்டுக்காம நீங்க போனீங்க. மறுபடியும் இந்த வருஷத்துல அவர்களை சந்திக்கும்படியாக, அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களை சந்திக்கும்படியாக, அவரோடு பேசும்படியாக, அவரோடு சேர்ந்து ஜெபிக்கும்படியாக, தேவனோட வார்த்தையை அவர்கள் ஊற்றும்படியாக, feed them with the word of God. ஆண்டவருக்கு தெரியும் அந்த ஆத்துமா என்ன கஷ்டத்துல இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த ஆத்துமா அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. எந்த நேரம் பிசாசன் அப்படியே அந்த உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறான். அதனால ஆண்டவர் அந்த ஆத்துமாவை உங்களுக்கு அனுப்பினார், ஆபத்திலிருந்து தப்பு வைக்க. ஆனா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, கண்டுக்காம போயிட்டீங்க, அலட்சமா போயிட்டீங்க. அந்த இரத்த பலி ஆண்டவர் கணக்கு கேட்கிறார். இந்த வருஷத்துல மறுபடியும் யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்க? Contact them, find them, search them, be with them, pray for them. ஏன்னா அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட போகுது, முழு குடும்பமே ரட்சிக்கப்பட போகுது. ஆண்டவருக்கு தெரியும் கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஆண்டவர் அந்த ஆத்துமாவை காப்பாத்தலன்னு சொன்னா பிசாசனை எந்த நேரமும் ஸ்ட்ரெச் பண்ண போறான்னு அர்த்தம். எந்த நேரமும் அந்த ஆத்துமா அழிய போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் உங்ககிட்ட அனுப்பினார். எல்லாரும் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம். You have missed that soul. நீ ஆண்டவர் உங்க இடத்துல மறுபடியும் பேச விரும்புகிறார். இந்த நாள் முடிந்து அடுத்த நாள் போகும் பொழுது அந்த ஆத்துமாவை எப்படியாவது நீங்க சந்தித்து கர்த்தருக்குள் நடத்தும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு உங்க மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வருஷம் தேவனோட பிள்ளைகள் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் திட்டமாய் இருக்கிறார். This is what the Holy Spirit is revealing this year. God wants to use His children mightily. என்று சொன்ன நேரம் இல்லை. Walk in wisdom. ஞானத்துல நடங்க, ஞானத்துல பேசுங்க, ஞானமா இருங்க. Claim your time. உங்க நேரத்தை மீட்டு எடுங்க. Redeem your time.
ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. நான் இத்தனை அலட்சமா இருந்திருக்கலாம், என்னோட காரியத்தை மட்டும் நான் செய்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பயன்படுத்துங்க. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இரண்டாவது, ஆண்டவரே நான் யாரை சந்திக்க வேண்டும்? வெளிப்படுத்துங்க. நான் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும்? நான் யார்கிட்ட பேச வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, this year 3 காரியங்கள் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். 3 காரியங்கள். தெளிவா இருக்கிறீங்களா? இந்த 3 பாயிண்ட் ஆவியானவர் இந்த நாளிலே உங்க மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். எழுதி கொள்வீங்க. Write it down. 3 காரியங்கள் நீங்க செய்ய வேண்டும். Pray, evangelize and teach. நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். உங்க ஜெபத்தை நீங்க அதிகரிக்க வேண்டும். இரண்டாவது, சுவிசேஷத்தை நீங்க சொல்ல வேண்டும். You have to win soul. Evangelize. இது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். மூன்றாவது, teach the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்க கற்றுக்கொள்ளும்படியாக, கற்றுக்கொண்டு பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக. You learn and you teach the word of God by yourself. உங்க குடும்பத்திலும் சரி, உங்க நண்பர்கள் மத்தியிலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீங்க எழும்ப வேண்டும். Pray, evangelize and teach. This is what you need to do. இதுதான் நீங்க செய்ய வேண்டும். தேவ ஜனங்களே, நீங்க தெளிவாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கவனத்தை செலுத்தும்படியாக, உங்க செவிகளை திறந்து கவனத்தை செலுத்தும்படியாக ஆண்டவர் எதை பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த வருஷத்துல? நீங்க என்ன செய்ய வேண்டும்? Pray, evangelize and teach. ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. எந்த நேரமும் தேவன் வரலாம். எந்த நேரமும் இந்த தேவன் இந்த பூமிக்கு மறுபடியும் வரலாம். நாமளும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும். Actually, the Holy Spirit just reminding back. எதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே பேசினதோ ஆண்டவர் மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறார், உங்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ரோமன் 12ஆம் அதிகாரம் வசனம் 21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நன்மையால நன்மை செய்து வெல்லு. அப்ப அந்த தீமையில கூட நீங்க நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை பேசுகிறார். சில நேரத்தில் சில சூழ்நிலை தீமையா இருக்கலாம். அது உங்களுக்கு தீமையா இருக்கலாம். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க சமுதாயத்துக்கும் இந்த தேசத்துக்கு சில காரியம் நடக்கும் போது இது தீமையா இருக்கலாம். உங்க கண்ணுக்கு அது தீமையா இருக்கலாம். ஆனா நன்மை செய்து அது வெல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. Overcome evil with good. அப்ப ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது, அந்த நன்மை செய்கிறவர் நம் வாழ்க்கையில வாசம் பண்ணும் பொழுது, நம்ம செய்கிற காரியம் நன்மையா இருக்கும் பொழுது அந்த தீமையானது நன்மையாய் மாறும். எதெல்லாம் தீமையா இருக்கிறதோ, பிறருக்கு அது தீமையா இருக்கிறதோ, உங்க மூலமா அது நன்மையாய் மாறப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தீமையா இருக்கிற அந்த சூழ்நிலை, தீமையா இருக்கிற அந்த நபர், தீமையா இருக்கிற அந்த குடும்பம், தீமையா இருக்க இந்த தேசம் உங்களால நன்மையாய் மாறப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா நன்மை செய்பவர் உங்க வாழ்க்கையில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த நன்மை செய்கிறவர் உங்க மூலமா வெளிப்படுவார். அந்த நன்மை செய்பவர் உங்க மூலமா வெளிப்படுவார். ஆண்டவர் நினைச்சார்னா எல்லாமே மொத்தமா இறங்கி செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் எதற்காக பாத்திரத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்? நீங்க தான் அந்த பாத்திரம். You are the vessel. God wants to use that vessel. ஆண்டவர் நினைச்சார்னா எல்லாமே செய்து முடிக்க முடியும்.
முடியும். ஆனா ஆண்டவர் எதற்காக உங்களை தேடிக் கொண்டிருக்கிறார், எதற்காக ஆண்டவர் உங்களை ரட்சித்தார், எதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்தார், எதற்காக ஆண்டவர் இந்த பூமியில வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்க மூலமா நன்மைகள் வெளிப்பட, உங்க மூலமா நன்மைகள் வெளிப்பட, நன்மை செய்யும்படியாக, ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக. இன்னைக்கு நன்மை சொல்லும் பொழுது நல்லது மட்டும் தான் நாம் நன்மை நினைக்கிறோம். உண்மையான நன்மை என்னன்னு சொன்னா தீமையிலிருந்து, பிசாசுடைய பிடியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து ஒரு மனுஷனை மீட்டெடுக்கிறது தான் நன்மை. இதுதான் நம்ம செய்ய வேண்டும். ஒரு ஆத்துமாவை பிசாசுடைய பிடியிலிருந்து மீட்டெடுக்கிறது தான் நன்மை, உண்மையான நன்மை. மாம்சத்துல நன்மைகள் செய்யலாம், 1000 நன்மைகள் செய்யலாம். ஆனா உண்மையான நன்மை ஆண்டவர் அப்படியே இங்க எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட நன்மை? அந்த ஆத்துமாவை தீமையிலிருந்து, பிசாசுடைய பிடியிலிருந்து, சாபத்திலிருந்து மீட்டி எடுக்கிறது தான் நன்மை. அந்த நன்மை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். உங்க மூலமா செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்க மூலமா ஆண்டவர் செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். அந்த நன்மை உங்க மூலமா வெளிப்படணும், உங்க மூலமா ஆண்டவர் செயல்படணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். அதுதான் ஜெபம். ஒரு ஜெபம் மாத்திரமல்ல, இவாஞ்சலைஸ். நீங்க சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், தேவனுடைய செய்தி போதிக்கப்பட வேண்டும், பிறருக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா ஆத்துமா அழிந்து போக வேண்டும். அழிவு வரும் பொழுது அந்த சத்தியம் நீங்க போதிக்கலன்னு சொன்னா, அந்த சத்தியம் நீங்க பேசலன்னு சொன்னா, ஜனங்கள் பொய்க்குள்ளாக செயல்பட ஆரம்பிப்பார்கள். பொய்க்கு தகப்பன் சாத்தான் அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான். அந்த குடும்பத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான். அந்த சத்தியத்தை பேசப்படும் பொழுது அங்க ஆவியானவர் கிரியை செய்வார். எங்க ஆவியானவர் இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. எங்க சத்தியம் இருக்கிறதோ அங்க ஆவியானவர் செயல்பட ஆரம்பிப்பார். அப்ப அந்த சத்தியம் நீங்க போதிக்கும் பொழுது, அந்த சத்தியத்தை நீங்க பேசும் பொழுது, தேவனோட வார்த்தை நீங்க பேசும் பொழுது, அங்க பாரு ஒரு விடுதலை வரும். அந்த குடும்பத்துக்கு, அந்த வாழ்க்கைக்கு, அந்த நபருக்கு ஒரு விடுதலை வரும். சத்தியத்தை நீங்க போதிக்கும் பொழுது அங்க ஒரு விடுதலை வரும். இதுதான் ஆண்டவர் உங்க மூலமா செய்யணும்னு நினைக்கிறார். சில பேர் நினைக்கலாம், நானா ஆண்டவர் என்ன பயன்படுத்துவாரா? எஸ். நீங்க உண்மையா சொல்லும் பொழுது, லார்ட் யூஸ் மீ லார்ட், ஆண்டவர் என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, லார்ட் யூஸ் மீ, லார்ட் யூஸ் மீ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? லார்ட் யூஸ் மீ, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. இந்த வருஷத்துல நான் என்ன செய்யணும்? வெளிப்படுத்துங்க. நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஜெபம் பண்ணுங்க, evangelize, teach, pray, evangelize, teach, pray, evangelize, teach. யாக்கோப் 4ஆம் அதிகாரம் வசனம் 14. James chapter 4 verse 14. யாக்கோப் 4ஆம் அதிகாரம் வசனம் 14. வாசிங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. You don't know what is going to happen tomorrow. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலத்தில் நின்று பின்பு தோன்றாம போகிற புகையை போல இருக்கிறது. புகை போல இருக்கிறது. நம் வாழ்க்கை எப்படியா இருக்கிறதா? புகை போல இருக்கிறதா? A vapor. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இனிதானதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். மறுபடியும் வாசிங்க இந்த வசனத்தை. very powerful word. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இனிதானதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் தேவனுடைய வேலையை நம்ம செய்வோம், தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வோம். இன்னைக்கு எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம். எதை செய்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. எதை செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோமா? தேவன் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறோமா? வேலை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்க.
ஏன் சொன்னா நம்மளோட ஜீவன் ஒரு புகை போல இருக்கிறதா, வேப்பர். நாளைய தினத்துல என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. What is going to happen tomorrow we don't know. We don't know. நாளைய தினத்துல என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு சித்தமானால், உயிரோடு இருந்தால் தேவனுடைய சித்தத்தை செய்வோம் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் we have little time. நம் ஜீவன் வாழ்க்கை புகை போல இருக்கிறதா, a vapor which will vanish just like that. நம்மளோட உயிருக்கு கேரண்டி இல்ல. நம்மளோட உயிருக்கு, நம்மளோட ஜீவனுக்கு கேரண்டி இல்ல. எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்போம்னு சொல்லி நமக்கு கேரண்டி இல்ல. அது தேவனோட கரத்தில் இருக்கிறது. ஆனா மிகவும் அழகாக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால், உயிரோடு இருந்தால் தேவனுடைய வேலையை நம்ம செய்வோம், தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்வோம். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. ஏன் சொன்ன இந்த ஜீவன் புகை போல இருக்கிறதா, நாளைய தினத்துல என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. What is going to happen we don't know. We actually don't know. Do not waste your time. நேரமும் காலமும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனம் 5. 1 Corinthians chapter 7 verse 5. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனம் 5. வாசிங்க. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையாய் இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாரின்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விருத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை துண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். Be devout in prayer. எப்பொழுதும் ஜெபத்தில் தரித்துக் கொள்ளுங்கள், ஜெபத்தில் இருங்கள். பிசாசு உங்களை சோதிக்காதபடிக்கு, பிசாசு உங்களை சோதனைக்குள்ளாக நடத்தாதபடிக்கு. அப்படி சோதனைக்குள் நீங்க போனாலும் கூட அந்த ஜெபம் உங்களை பலப்படுத்தும். Be devout in prayer. அதிகமா ஜெபத்தில் நீங்க தரித்துக் கொள்ள வேண்டும், ஜெபத்தில் நீங்க காணப்பட வேண்டும், ஆண்டவரோடு நீங்க பேச வேண்டும். அதுதான் ஜெபம். சில நேரங்களில் நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் பேச மாட்டாரு. ஆனா இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜெபத்துல காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட பேச, அதிகமாய் பேச இருக்கிறார். This year நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஆண்டவர் உங்களோட பேச ஆசைப்படுகிறார். God wants to talk to you. தேவஜனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? God wants to talk to you. because ஆண்டவருக்கு தெரியும் டைம் இல்ல அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க அதிகமா ஜெபத்துல உபவாசத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். அந்த மெல்லிய குரலை நீங்க கேட்பீங்க, தேவனுடைய குரலை நீங்க கேட்பீங்க. இதுதான் ஆண்டவர் இந்த வருஷத்துல செய்யணும்னு இருக்கிறாரு. ஆண்டவர் தெளிவாய் பேசுவார். நாளைய தினத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாய் பேசுவார். போன வருஷத்துல அநேக காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது, சில பேருக்கு சொல்லும் பொழுது, தொலைபேசியிலும் சரி நேரடியாகவும் சரி பேசும் பொழுது, இந்த காரியம் சம்பவிக்க போது கவனமா இருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அப்படியே சம்பவித்தது. ஒரு விழிப்புணர்வு வந்தது. ஆண்டவர் அப்படியே அவர்களுக்கு அந்த பகுத்தறிவை கொடுத்தார். discernment, how to discern spirits, how to discern what is going to happen. அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்க போகுது, அடுத்த நேரத்துல என்ன நடக்க போகுது, அடுத்த நாள் என்ன நடக்க போகுது, எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களுக்கு பகுத்தறிவு ஆண்டவர் கொடுப்பார். கேளுங்க, ஆண்டவர் சில பேருக்கு கொடுத்திருக்கிறார். வரங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார். be ready. வரங்களை கொடுக்க போகிறார். ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு கனிகள் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இதுக்கு பிற்பாடு உங்களுக்கு வரங்களை கொடுக்க போகிறார். அதாவது இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, of those
who lack of self control. God wants you to be devoted in prayer so that Satan will never tempt you. நீங்க சோதிக்காதபடிக்கு, சாத்தான் உங்களை சோதிக்காதபடிக்கு ஜெபத்துல தரித்துக் கொள்ளுங்க. ஜெபத்துல காத்துருங்க. ஜெபம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகுந்த சிறப்பான ஆயுதம். ஜெபம் உங்களை காத்துக்கொள்ளும். ஜெபம் உங்களை தாங்கும். ஜெபம் உங்களை பலப்படுத்தும். அந்த ஜெபமானது உங்க முன்னே இருக்கிற அந்த மலைகள் விலகி போடும். ஒன்றாய் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிக நேரங்களிலே ஜெபத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது அந்த பிசாசானவன் வந்து சோதிக்கணும்னு நினைச்சு வரும் பொழுது அவன் ஓடி போவான். ஏனென்றால் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, James chapter 4 verse 7, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம அப்படியே ஜெபிக்கும் பொழுது, ஜெபத்துல காத்திருக்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். You will submit to God. You will able to submit to God. தேவனுக்கு அப்படியே ஒப்பு கொடுப்போம். நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். நம் தேவனுக்கு கீழ்ப்படிவோம். பரிசுத்த ஆவியோட வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய பிரசன்னத்துக்கு கீழ்ப்படிவோம். அப்ப கீழ்ப்படியும் பொழுது நீங்க பிசாசனை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான். இப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் இந்த வருஷத்துல கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க அதை பெற்றுக்கொள்ள? நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது பிசாசானவனை நீங்க எதிர்த்து நிக்கலாம், ஓடி போவான். சில நேரத்துல பிசாசனை பயந்து நம்ம ஓடி போகிறோம். நாம தான் ஓடி போகிறோம். அவனை பயந்து 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 நம்ம தான் ஓடி போகிறோம். ஆனா எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான். அவன் ஓடி போவான். He will flee from you. பிசாசுடைய துன்பம், பிசாசுடைய நெருக்கடி, பிசாசுடைய சோதனை வந்தாலும் கூட நீங்க எதிர்த்து நிற்கும் பொழுது அப்படியே ஓடி போவான். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆத்துமா எப்படிப்பட்ட நிலைமையில வராருங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்க பின்னாடி கிரியை செய்கிற அந்த ஆவி விட்டு விலகி ஓடும். நீங்க ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட வரங்கள் ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்க ஜெபத்துல காத்திருந்து நீங்க அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்க பின்னாடி கிரியை செய்கிற அந்த மரண ஆவி, அந்த பின்னாடி கிரியை செய்கிற அந்த பிசாசுடைய கிரியைகள், பின்னாடி கிரியை செய்கிற அந்த அசுத்த ஆவியின் கிரியைகள் விலகி ஓடி போகும். When you submit to God and resist the devil, and the devil will flee from that soul. Even when you pray in the phone. Hallelujah. நீங்கள் அதிக ஆத்துமாக்கள் உங்களை தேடி வர போகிறார்கள். அதற்காக நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற அவர்களை வழிநடத்த நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஒரு வழிநடத்த நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவங்க பின்னாடி கிரியை செய்கிற அந்த ஆவியின் கிரியைகளை நீங்க எதிர்த்து நிற்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இல்ல நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்களா? நீங்க பலவீனமா இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க, ஆராய்ந்து பண்ணி பாருங்க. தேவனுடைய பலன் ஜெப நேரங்களில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய வல்லமை ஜெப நேரங்களில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். Be devoted in prayer. இரண்டாவது ஜெபம் மாத்திரமல்ல, நீங்க ஆத்துமாவை சந்திக்கும் பொழுது, ஆத்துமாவோடு நீங்க தொடர்பு கொண்டு நீங்க அவரோடு நீங்க பேசும் பொழுது, அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது, அவர்களுக்காக நீங்க மன்றாடும் பொழுது, அவர்களுக்காக நீங்க கண்ணீர் சிந்தும் பொழுது, அது மாத்திரமல்ல, தேவனோட வார்த்தையை நீங்க அவர்களுக்கு ஊட்டும் பொழுது, தேவனோட வார்த்தையை போதிக்கும் பொழுது அந்த ஆத்துமா ஒரு செழிப்புக்குள்ளாக போகும். பிசாசு பிடியிலிருந்து ஆண்டவர் விடுதலாக்குவார். நீங்க எத்தனை பேர் நீங்க சிறையில் இருக்கிறாங்க? சிறை. Many of them are the prisoners of Satan. பிசாசுடைய பிடியில் இருக்கிறார்கள். சங்கிலிகள் அப்படியே கட்டப்பட்டிருக்கிறார்கள். கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. சங்கிலி, கண்ணுக்கு தெரியாத பிசாசுடைய சங்கிலி அப்படியே the chain of bondage will be broken. அந்த சங்கிலிகள் அறுக்கப்படும் நீங்க ஜெபிக்கும் பொழுது. Thank you Lord, thank you Jesus. இந்த வருஷம் restoration மாத்திரமல்ல, is a year of revolution also.
ரெஸ்டோரேஷன் மாத்திரமல்ல, it is also a year of revolution. அடுத்த படிக்கு நம்ம போக போறோம். அடுத்த படிக்கு நம்மளோட வாழ்க்கையில அடுத்த படிக்கு நம்ம போக போறோம். Are you ready? Are you ready? அத யோசிச்சு பாருங்க. எந்தெந்த ஆத்துமா நீங்க விட்டுட்டீங்க? யோசிச்சு பாருங்க. எந்தெந்த ஆத்துமா நீங்க விட்டுட்டீங்க? உங்களை தேடி வந்திருக்கலாம், இல்ல ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பி இருக்கலாம், ஆனா நீங்க விட்டுட்டீங்க. அலட்சியமா விட்டுட்டீங்க. அத யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தா அவர்களை சந்திங்க. Thank you Jesus. ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு ஆத்துமாவை கொடுக்கிறாருன்னா எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்திருக்கும். அந்த நம்பிக்கை இன்னைக்கு உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா மறுபடியும் ஆண்டவர் உங்க மேல நம்பிக்கை வரணும்னு சொன்னா திருப்பியும் ஆரம்பிங்க, திருப்பியும் போய் சந்திங்க, திருப்பியும் அவங்களோட பேசுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்ச சபைக்கு நீங்க கூட்டிட்டு வாங்க, தேவனோட சன்னிதானத்துக்கு கூட்டிட்டு வாங்க. நான் நியூ இயர் அன்னைக்கு சொன்னேன், a place of hope. Tell them to go to the place of hope. நம்பிக்கையுள்ள இடத்துக்கு நீங்க போங்க என்று அப்படியே சக்கரையா அந்த அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம். Tell them to go to the place of hope. அந்த நம்பிக்கையுள்ள இடத்துக்கு நீங்க போங்க என்று ஆண்டவர் சொன்னார். அந்த இடத்துக்கு நீங்க போகும் பொழுது நீங்க இழந்த பொழுது மறுபடியும் இரட்டிப்பாக நீங்க மீட்டுக் கொள்ளலாம் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப உங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இழந்து போயிருக்கலாம், அன்பு இழந்து போயிருக்கலாம். அவங்க வாழ்க்கையில எத்தனையோ பேர் நீங்க அன்பு இழந்து போயிருக்கலாம். Many of them have lost their love. அவங்க சமாதானம் இழந்து போயிருக்கலாம், அன்பு இழந்து போயிருக்கலாம், நிம்மதி இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு சில நேரத்துல நம்ம பார்க்கிறோம், பொருளாதாரம், பணம் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள அவங்க மனசுல லவ் தொலைச்சிருக்கலாம், பீஸ தொலைச்சிருக்கலாம், லோன்லியா இருக்கலாம். நம்பி இருந்தவர்கள் அவர்களுக்கு பிட்ரே பண்ணியிருக்கலாம், நம்பி இருந்தவர்கள் அவங்க பேக்ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு அவங்க நம்பிக்கை இல்லாம அப்படியே சோர்ந்து போய் இருக்கலாம். அந்த நேரம் பிசாசானவே அவங்க காதுல வந்து பேசும் பொழுது எதற்கு நீ உயிரா இருக்க, நீ செத்து போலாமே அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்துல தான் அப்படிப்பட்ட ஆத்மா ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புவாரு காப்பாத்த சொல்லி. அப்ப நம்ம அலட்சியமா இருக்கும் பொழுது அந்த ஆத்மா உங்களுக்கு தெரியாமே கழிஞ்சு போச்சுன்னா யாரு கணக்கு கொடுக்க போகிறார்? அந்த ஆத்மா, அந்த ரத்த பலி யார் மேல இருக்கும்? உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு செய்யறதுக்கு, தேவனோட ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நிறைய வேலை இருக்கு, ஆத்மாவை சம்பாதிக்க நிறைய வேலை இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியாய் அலட்சியமாய் இருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு பேச விரும்புகிறார். walk in wisdom. ஞானத்துல நடங்க, ஞானத்துல பேசுங்க, ஞானத்துல இருங்க. claim your time. இது வரைக்கும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிருக்கலாம், இட்ஸ் ஓகே, பட் ஆஃப்டர் திஸ் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஓ ரபஷகர ஓ ரபரியாந்த நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்க, கண்டிப்பா நிச்சயமாகவே ஓடி போவான். ஓ ரபஷகா பாபா பரியாந்த ரபஷகர ஓ ரபா பரியாந்த நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிச்சோம். I see lot of doves. புறாக்கள் நிறைய பார்த்தேன். புறா உங்க தலைக்கு மேல நிறைய புறாக்கள் நான் பார்த்தேன், வெள்ளை புறாக்கள் நான் பார்த்தேன். It's a sign. It's a sign that God wants to use you. வரங்கள். Dove அப்படின்னு பார்க்கும் பொழுது Holy Spirit குறிக்குது. ஆனா நிறைய புறாக்கள் பார்க்கும் பொழுது வரங்களை குறிக்குது. இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கும்போது அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் வரங்களை மூவ் பண்ண ஆரம்பிச்சுவாரு. அதுக்கு முன்ன ஆண்டவர் ஒரு சராசரியா மனுஷனா இருந்தார். ஆவியானவர் வந்து ஒரு புறாக்குள்ள வந்து இறங்கும் பொழுது அதுக்கு பிற்பாடு தான் ஊழியத்துக்கு போகும் பொழுது வரங்கள் கிரியை செய்தது. நீங்க ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை இன்னைக்கு வெளிப்படுத்தினார். சில பேருக்கு ஆண்டவர் வரங்கள் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இனிமேல் பயன்படுத்த ஆரம்பிங்க. Make use of the gift that is given to you today, because you don't know what is going to happen tomorrow. What is going to happen to your friends tomorrow? What is going to happen to your family tomorrow?
நீங்க யாராவது இன்னைக்கு சோல மிஸ் பண்ணியிருந்தா, என்னன்னு தெரியல, ஆண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளிப்படுத்திட்டு இருக்காரு. சோல நீங்க மிஸ் பண்ணியிருந்தா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோல் மிஸ் பண்ணியிருந்தா, தயவு செய்து இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க. எப்படியாவது அந்த ஆத்துமாவை நீங்க காப்பாத்த ட்ரை பண்ணுங்க. No soul is perfect. எந்த ஆத்துமாவும் பரிபூர்ணம் இல்லை. நாம சொல்லிதான் அவங்களை மாற்ற முடியும். ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். நம்மளுடைய வேலை என்ன? தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும். ஓ ரபா ஷக்கரா போ ரபா காரி, அந்த எழுந்து நிப்போமா, எழுந்து நிப்போமா, ஒப்பு கொடுப்போமா. Lord use me, Lord use me. வாயில திறந்து சொல்லுங்க, Lord use me, Lord use me, Lord use me. 2022 வித்தியாசமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. 2022 வித்தியாசமாய் இருக்கட்டும். எதை நான் போன வருஷத்துல நான் செய்தேனோ, இந்த வருஷத்துல நான் செய்யக்கூடாது, இன்னும் அதிகமா நான் செய்யணும். போன வருஷத்துல எதை காரியம் நான் செய்யாம இருந்தேன், இந்த வருஷத்துல நான் செய்யணும்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறார் தெரியுங்களா? ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறார். God is so faithful to you. God is so faithful to you. But are you faithful to God to do His work? வெளியே எவ்வளவு வேலைகள் இருக்கிறது செய்வதற்கு, எவ்வளவு ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள்.